இங்க ஒருத்தி தன்னோட ஃபேமிலியோட புதுசா ஒரு ஊருக்கு குடி போகிறாள். இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல சில பேர் மர்மமா காணாம போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவளுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்ல ஒரு பொண்ணு பேசுறா. இவ ராங் நம்பர்னு சொல்லிட்டு வச்சிடுறா. அடுத்த நாள் தான் தெரிய வருது இவளோட வீட்டுக்கு இன்னும் ஃபோன் கனெக்ஷனே கொடுக்கல அப்படின்னு. இதனால இவ ரொம்பவே குழம்பி போயிடுறா. மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஃபோன் வருது. இவங்க 2 பேரும் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஃபோன் வருது. இவளும் அந்த பொண்ணு கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறா. அப்படி இருக்கும்போது அந்த ஃபோனில் பேசுகிற பொண்ணு ஒரு பாட்டு பாடு. இந்த பாட்டை இவ தன்னோட பையனுக்காக எழுதியிருப்பா. இந்த பாட்டு எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டால் தன்னோட அப்பாவுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற அப்போ தான் தெரிய வருது. இவ இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தது எதிர்காலத்தில் இருக்கிற தன்னோட பேத்தி கிட்ட தான் அப்படின்னு. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பேத்தி தன்னோட அப்பாவை ஏன் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இவ உங்களோட அப்பாவை நான் ஏன் விட்டுட்டு போகணும், ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு, அது என்னன்னு விசாரிச்சு இவளுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறா. இந்த மாதிரி நீங்கள் டிசம்பர் 4ஆம் தேதி காணாமல் போனதா பேப்பரில் வந்திருக்கு, நீங்கள் காணாமல் போன அன்னைக்கு வெள்ளை சாரி கட்டி இருந்தீங்க அப்படிங்கிறா. இதை கேட்ட இவ ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறா. ஏன்னா டிசம்பர் 4 இன்னைக்கு தான் இப்போ இவ வெள்ளை சாரி தான் கட்டியிருக்கா. இப்போ இவளோட வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்டவன் வரான். இந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்னத்தை தெரிஞ்சுப்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.